முல்லா நஸ்ருதீனின் மனைவி அவரை சினிமாவிற்கு அழைத்துச் சென்றார். திரைப்படத்தில் கதாநாயகன் கதாநாயகியை அழகாக கட்டிப்பிடித்து முத்த மழை பொழிந்து கொண்டிருந்தான். அப்போது முல்லாவின் மனைவி திடீரென்று அவர் பக்கம் திரும்பி, நீங்கள் ஒருபோதும் இதுபோல் என்னிடம் நடந்து கொண்டதில்லை என்றார். முல்லா அதற்கு, உனக்கு புரியாது, அவனுக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள், எனக்கு அப்படியா என்று கேட்டார். மனைவி நன்கு விவரமான பெண், எனவே விட்டு கொடுக்காமல், பணம் கொடுக்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் நிஜ வாழ்க்கையிலும் கணவன் மனைவி என்பது உங்களுக்கு தெரியாது என்று பதில் சொன்னார். முல்லா அதற்கு, அடக்கடவுளே, நிஜ வாழ்க்கையிலும் கணவன் மனைவியா? அப்படி என்றால் அவன் உண்மையிலேயே ஒரு தலை சிறந்த நடிகன்தான் என்று பதில் சொன்னார். எவனாவது சொந்த பெண்டாட்டியை இப்படி கொஞ்சுவானா? வணக்கம் நண்பர்களே. காதலில் கலப்படம் இருக்கலாம் அல்லது வெளிவேடமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒருவரை நாம் வெறுக்கும் போது அதில் ஒரு உண்மை இருக்கும் என்கிற இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மிஸ் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. காதலும் வெறுப்பும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். ஆனால் வெறுப்பு என்பது சுத்தமானது, அன்பு அப்படி அல்ல. வெறுப்பை ஏன் பியூர் என்று சொல்கிறேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். நாம் ஒருவரை வெறுக்கும் போது நமது வெறுப்பில் ஒரு உண்மை இருக்கும். நாம் ஒருவரை அன்பு செய்யும் போது அல்லது காதலிக்கும் போது அது ஒரு வெளிவேடமாக இருக்கும். It is only hypocrisy, but our hate has an authenticity. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கான வருடங்களாக எல்லா மதங்களும் அரசியல்வாதிகளும் கல்வியாளர்களும் ஒரே விஷயத்தை தான் கற்றுக் கொடுத்தார்கள். அது லவ். எதிரியை அன்பு செய், பெற்றோரை நேசி, அயலானை நேசி, லவ் காட் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எதற்காக ஆரம்பத்தில் இப்படி ஒரு அன்பை பற்றிய வினோதமான போதனைகள்? நம்முடைய உண்மையான அன்பை பற்றி ஒரு பயம். ஏனென்றால் நம்முடைய ஆத்தென்டிக் லவ் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. சமூகம் நம்மை அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க விரும்புகிறது. நம்முடைய வைல்ட் நேச்சர் மேல் சமூகத்திற்கு ஒரு பயம். It is afraid of your naturalness. எனவே ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய சிறகுகளை வெட்டி விடுகின்றன. மிக முக்கியமான அடிப்படை விஷயம் நம்மில் ஆபத்தாக இருப்பது, ஒரு நபர் காதலால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டால் அவரால் ஒட்டுமொத்த உலகிற்கும் எதிராக போக முடியும் என்பதுதான். ஒரு சாதாரண மனிதன் காதலால் ஆட்கொள்ளப்படும் போது தன்னால் எந்த ஒரு செய்ய முடியாத காரியத்தையும் செய்ய முடியும், அதற்குரிய வலிமை தன்னிடம் இருக்கிறது என்பதை உணர்கிறான். பழைய எல்லா காதல் கதைகளிலும் இந்த உண்மை நுட்பமாக வெளிப்பட்டிருக்கிறது. பழைய காதல் கதைகளில் ஏன் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை பற்றி ஒருவரும் கவலைப்பட்டது போல் அல்லது விமர்சனம் செய்தது போல் தெரியவில்லை. உதாரணமாக, இந்த ஈஸ்ட் நம்மிடம் மிக பிரபலமான காதல் கதையான லைலா மஜ்னு இருக்கிறது. இது ஒரு சூஃபி கதை. இது வரலாற்று உண்மையா இல்லையா என்பது பிரச்சனை அல்ல. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த கதையின் ஸ்ட்ரக்சர். கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் இருக்கும் எல்லா காதல் கதைகளின் ஸ்ட்ரக்சர் போலவே இருக்கிறது. இதில் இரண்டாவது புகழ்பெற்ற ஈஸ்டர்ன் லவ் ஸ்டோரி ஷிரின் அண்ட் ஃபர்கத் பற்றியது. But the structure is the same. மூன்றாவது புகழ்பெற்ற காதல் கதை சோனி மஹிவால் பற்றியது. இதிலும் அதே ஸ்ட்ரக்சர் தான். ஸ்ட்ரக்சர் என்னவென்றால், காதலன் ஒரு செய்து முடிக்க முடியாத செயலை செய்து காட்ட வேண்டும் என்பதுதான்.
அதில் அவன் வெற்றி பெற்று விட்டான் என்றால் அவனுக்கு தன்னுடைய காதலி கிடைப்பாள். அஃப்கோர்ஸ் இந்த சமுதாயமும் பெற்றோர்களும் இந்த காதலை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. எந்த சொசைட்டியும் எந்த லவ் அஃபையரையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வது அவ்வளவு ஏற்புடையதாக இருக்காது போல. ஒருவர் தன்னுடைய காதலை ப்ரொப்போஸ் செய்யும் போது அதற்கு நோ சொல்வது அவ்வளவு எளிதல்ல. ஒருவேளை நோ சொல்வதற்கு ஆசைப்பட்டாலும் அதற்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். திஸ் இஸ் த வே. அதாவது அந்த காதலனை ஒருவராலும் செய்து முடிக்க முடியாத காரியத்தை அவரால் அது முடியவே முடியாது என்பது நமக்கும் தெரியும். அதை செய்ய சொல்வது அது மனிதர்கள் யாராலும் செய்ய முடியாத ஒன்றாக இருக்கும். இப்போது நமது மேல் பழி விழப்போவதில்லை. அவரால் செய்து முடிக்க முடியவில்லை, இது அவர் தவறு என்று சொல்லிக் கொள்ளலாம். இது நாகரிகமான முறையில் காதலுக்கு நோ சொல்வது. ஃபர்ஹட் மலையை குடைந்து ஒரு கால்வாயை அரண்மனை வரை வெட்டி கொண்டு வர வேண்டும். இந்த வேலையை செய்து முடித்தால் இந்த பெண் ஷிரின் இவனுக்குத்தான். ஷிரின் அரசனுடைய மகள். அதுவும் மலையிலிருந்து கால்வாயில் பால் வர வேண்டும், தண்ணீர் வரக்கூடாது என்பதுதான் நிபந்தனை. Now this is absurd. எவ்வளவு அபத்தமாக இருக்கிறது. இது தண்ணீர் வரக்கூடிய கால்வாயாக இருந்தால் கூட இந்த இளைஞன் தனி ஒருவனாக மலையிலிருந்து 100 மைல்கள் தூரத்திலிருந்து கால்வாயை அரண்மனை வரை வெட்டுவதற்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகும். ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலி இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அந்த இளைஞனால் இதை செய்து முடிக்க முடியும் என்றே வைத்துக் கொள்வோம். கால்வாயில் ஓடி வரும் அளவுக்கு பாலுக்கு எங்கு செல்வது? அரசன் தன்னுடைய தோட்டத்தில் தண்ணீருக்கு பதில் பால் விட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அப்போதுதான் ஃபர்ஹட் அவனுடைய மகளின் கரம் பற்றுவதற்கு தகுதியான ஆளாகிறான். நான் உலகத்தில் உள்ள 100க்கும் மேல் உள்ள காதல் கதைகளை பற்றி யோசித்து பார்த்திருக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஃபேக்டர் தவறாமல் இடம்பெறும். அதாவது செய்து முடிக்க முடியாத சவால் ஒன்று கொடுக்கப்படுவது. எனக்கு புரிந்த வரையில் செய்து முடிக்க முடியாத என்கிற ஃபேக்டர் காரணம் இல்லாமல் கதையில் வருவதில்லை. மனிதனின் அன்கான்ஷியஸ் மைண்டின் ஏதோ ஒரு மூலையில் love can make the impossible possible. அதாவது காதலால் எதையும் சாதிக்க முடியும் என்பது இருக்க வேண்டும். காதல் ஒரு பைத்தியக்காரத்தனமானது. காதல் வந்துவிட்டால் அந்த நபர் எந்த லாஜிக்கும் பார்ப்பதில்லை, எந்த உண்மை நிலவரத்தையும் பார்ப்பதில்லை. காதல் வசப்பட்டு விட்டால் அந்த மனிதர் எல்லாமே நமது கைக்கு எட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது என்கிற கனவு உலகத்தில் வாழ்கிறார். என்னுடைய ஆர்வம் எல்லாம் இந்த கதைகளில் காதல் இருக்கிறதா என்பதை தேடி பார்ப்பதுதான். ஏனென்றால் அதுதானே முக்கியம். ஆனால் நான் கண்டுபிடித்தது காதல் ஒருவரை எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்று நினைக்கிற அளவுக்கு பைத்தியம் ஆக்குகிறது என்பதைத்தான். Love makes one so mad that nothing is impossible. எனவே ஃபர்ஹட்டிடம் மலைகளை குடைந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் கால்வாய் வெட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டவுடன் அவன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. வேலையை ஆரம்பித்து விட்டான். உனக்கென்ன பைத்தியமா? என்ன கேட்கிறாய் என்று தெரிகிறதா? பெண்ணை உனக்கு தரமாட்டேன் என்றால் நோ சொல்லிவிட்டு போக வேண்டியதுதானே. அதை விட்டுவிட்டு இது என்ன பித்தலாட்டம்? எதற்கு தலையை சுற்றி வந்து மூக்கை தொடுகிறாய் என்று அவன் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. அவன் மண்வெட்டி போன்ற தனக்கு தேவையான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மலையை நோக்கி கிளம்பிவிட்டான். அரசவையில் இருந்த மனிதர்கள் கூட அரசனிடம், என்ன காரியம் செய்துவிட்டீர்கள்? உங்களுக்கே தெரியும் இதை செய்து முடிக்க முடியாது என்பது. உங்களாலும் முடியாது, எங்களாலும் முடியாது, ஒருவராலும் முடியாது, உங்களுடைய ஒட்டுமொத்த இராணுவத்தாலும் முடியாது. கால்வாயை அரண்மனை வரை எப்படி கொண்டு வர முடியும்? பால் எங்கிருந்து வரும்? மலையில் இருக்கும் ஊற்றுகளிலிருந்து எப்படி பால் வரும்? முதலில் அந்த பாவப்பட்ட பையன் தனி ஒருவனாக, அதாவது நீங்கள் வேறு ஒருவருடைய உதவியும் இல்லாமல் செய்து முடிக்க சொல்லி இருக்கிறீர்கள். எனவே தனி ஒருவனாக மலையை குடைந்து
கால்வாயை வெட்டி எப்படி கொண்டு வரப்போகிறான்? பல லட்சம் வருடங்கள் ஆகும் அதற்கு. அப்படியே அவன் செய்து முடித்து விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். பாலுக்கு எங்கே போவது, எங்கிருந்து பால் வரும் என்று கேட்டார்கள். அரசன் அதற்கு, எனக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் நடக்காத காரியம் என்பது எனக்கும் தெரியும், அதனால்தான் இந்த காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறேன். இப்படித்தான் மொத்த பொறுப்பையும் அவன் மீது போட்டுவிட்டேன். இப்போது இதை அவன் செய்து முடிக்கவில்லை என்றால் அதற்கு யார் பொறுப்பு? நான் யாருக்கும் இல்லை என்று சொல்வதில்லை. நான் நோ சொல்லிவிட்டேன் என்ற பழியிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டு விட்டேன் என்று பதில் சொன்னார். அரசவையில் இருந்த மனிதர்கள் இந்த இளைஞனை பற்றி அதிகமாக குழம்பி போனார்கள். வேகமாக அரண்மனையை விட்டு வெளியே வந்து அந்த ஃபர்ஹட் என்கிற இளைஞனை பிடித்து கொண்டார்கள். உனக்கென்ன பைத்தியமா, எங்கே போகிறாய்? இட் இஸ் நாட் பாசிபிள் என்று சொன்னார்கள். ஃபர்ஹட் அதற்கு, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், ஜஸ்ட் என்னுடைய காதல் உண்மையாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான் என்று பதில் சொன்னான். எக்ஸிஸ்டன்ஸ் cannot deny love. ஃபர்ஹடின் பதிலை கேட்டு அரசனின் ஆலோசகர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அந்த பதில் முக்கியமானதாக தோன்றியது. The answer seems to be significant. படைப்பு இயற்கையின் விதியை ஒருவேளை மாற்றலாம், ஆனால் காதலை மறுக்க முடியாது. காரணம், காதல்தான் ஹையஸ்ட் law of nature. இந்த ஹையர் லாவிற்காக லோவர் லாவை மாற்றிவிட முடியும். அந்த பைத்தியக்கார இளைஞன் சொன்னது அர்த்தமுள்ளதாக தெரிந்தது. கதைப்படி ஃபர்ஹட் காதலில் வெற்றி பெற்றான். தனி ஒருவனாக கால்வாயை உண்டாக்கினான். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆத்தென்டிசிட்டி, அவனுடைய உண்மைத்தன்மை. வாழ்க்கையில் அவன் வைத்திருந்த நம்பிக்கை தண்ணீரை பாலாக மாற்றியது. இது வெறும் கதைதான். படைப்போ இயற்கையோ அதன் விதிகளை மாற்றும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், சமூகம் வெகு காலங்களுக்கு முன்பே காதல் ஒரு பைத்தியக்காரத்தனம் என்பதை அறிந்திருக்கிறது. ஒரு மனிதன் காதலால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டால் அவனை கட்டுப்படுத்துவது முடியாத காரியம். Then you cannot convince him of anything. எதை சொல்லியும் அவனை கன்வின்ஸ் செய்ய முடியாது. எந்த காரணங்களும் லாஜிக்குகளும் அவனுக்கு அர்த்தமுள்ளதாக தெரியாது. His love is the ultimate law. எல்லாமே அதற்கு கீழ்தான். அதுதான் எல்லாவற்றையும் விட மேலானது என்று நான் சொல்ல வரவில்லை. இயற்கை காதலுக்காக அதன் விதிகளை மாற்றிக்கொள்ளும் என்று சொல்ல வரவில்லை. I am not saying that love will make miracles possible. No, நான் சொல்ல வருவது இது போன்ற செயல்களை செய்ய முடியும் என்று நம்பும் அளவுக்கு காதல் ஒருவனை பைத்தியமாக்கிவிடும், அவனை கட்டுப்படுத்த முடியாது என்கிற பயத்தை பற்றிதான். Love can make you rebellious. False love makes you obedient. Thanks for watching. முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.